எடுத்தா பாட்டி கட்டில இருப்பா, அந்த பிள்ளை தொட்டில இருக்கும், தொட்டில கிடக்கும். பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆளு போடணும், ஒரு ஆயா போட்டுதான் பிள்ளைய வளர்க்கணும். பிறகு ஐயா பிள்ளைய எடுத்துக்கொண்டு கடைக்கு போனாருன்னா, கடைக்கு கூட்டு போனாருன்னா தெருவுல உள்ளவங்க வேணும்னே கேட்பாங்க. என்ன கேட்பான்? ஏ சுப்பிரமணி, என்ன பரமசிவம் உன் பேரனையா கூட்டு போற? உனக்கு எவ்வளவு எக்காலம் இருக்கு உனக்கு? நான் பெத்த பிள்ளைய கொண்டு போனா பேரனான்னு கேட்கடா. பேரனு கேட்கப்பா. அப்ப 70வது வயசுல பிள்ளை பிறந்தா நம்மளை பார்க்கிறவங்க இப்படி பலவிதமா பேசுவாங்க மன்னா. பேசுவாங்க மன்னா. அதனால் இறைவன் நாமளுக்கு என்னைக்கு தரப்போகிறாரோ என்று அழுது புலம்பி நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணே, இன்னும் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொன்னா? கண்ணு நல்ல புளிய மாறும், கண்ணு நல்ல புளிய மாறும், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே, கவிரோடு என்ன மன்னவா, கவிரோடு என்ன பட்டத்தோடு மழை விளையணும், பருவத்தோடு விதை விதைக்க வேணும் என்று சொல்லுவார்கள். பட்டம் தவறி போனா பணங்கடங்கும் நாரா போகுமா? நாரா போகும். எப்படி நாரா போகும்? 10-20 நாள் கூடாகி போச்சுன்னா பணம் மரமா முளைச்சிரும். பார்த்துக்கோ. ஆமா, புரட்டாசி மாசம் அப்பிய மாசம் கொட்டையை முளைக்க போட்டோம்னா தை மாசம் கரெக்டா கிழங்கு பிடுங்கணும். அதேதான். மாசி மாசம் கூட பிடிங்கிக்கலாம். பங்குனி பிறந்துட்டுனா அப்படியே பழங்கள் நாரா போகும். சரிதான். போல முளைச்சி நாரா போயிடும். அதனால இந்த வயதில் குழந்தை இல்லாமல் இனி எப்போது நான் குழந்தையை பெற்று எடுக்க போறேன், நம்ம பெற்று எடுக்க போறேன் அப்படின்னு நாகராஜன் நாகக்கண்ணி இடத்துல நீ கவலைப்படாதம்மா, கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையா நினைச்சுக்கோ. எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை ஞாபகம் வந்தா உன்ன ஒரு பெண் பிள்ளையா நான் நினைச்சுக்கிடுவேன். உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அம்மா. குழந்தையம்மா. அதுக்கு மேல நமக்கு இன்னும் ஒரு கவலை. பிள்ளை 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 ஏகப்பட்ட தொல்லை. என்ன தொல்லை இருக்கு? ஆமா, பிள்ளையால ஏகப்பட்ட எவ்வளவு தொல்லை இருக்கு தெரியுமா? பிள்ளையை பற்றி எடுத்தா இன்பம் இருக்குமா, ஏன் தொல்லை இருக்குமா? நீ இன்பம் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க.
ஒரு வீட்டுல பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி. நல்ல கணவன் மனைவியும் நல்லா 1 லிட்டர் பால் வாங்கி அதை அடுப்புல போட்டு வத்த போட்டு 1/4 லிட்டர் ஆக்கி. சரி. இந்த 5 ரூபா ஆர்லிஸ் பாக்கெட் தெரியுமா? ஆர்லிஸ் பாக்கெட். ஆமா 5 ரூபா பாக்கெட். ஆமா அது 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த 1 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் வத்த வச்சு போட்டுருங்க பாத்தீங்களா? ஆமா. அதுல 2 ஆர்லிஸ் பாக்கெட்டை உடைச்சு போட்டு சரி நல்லா ஆத்தி கணவன் மனைவியும் நல்லா திக்கா குடிக்கலாம். ஆமா பால் ஆர்லிஸ் குடிக்கலாம். கட்டை அப்படி பேனமாக்கும். வேற என்ன செய்ய முடியும்? பிள்ளைகள் தான் செய்ய முடியும். பிள்ளை இல்லைன்னா 1/2 லிட்டர் பாலை வாங்கி திக்கா ஆத்தி குடிக்கலாம். ஆமா அதே வீட்டு 4-5 பிள்ளை குட்டி இருந்துச்சுன்னா 1/2 லிட்டர் பால் வாங்க முடியுமா? முடியாதுல்ல. வாங்க முடியாது. ஆமா 1/4 லிட்டர் பாலை வாங்கி சரி அதுல ஒரு சமயம் தண்ணியை ஊத்தி ஆமா ஒரு 10 ரூபா தேயிலை பாக்கெட்டை உடைச்சு போட்டு ஆர்லிஸ் வாங்கி போட முடியாது. சரி 10 ரூபா தேயிலை பாக்கெட்டை உடைச்சு போட்டு ஆமா 5-6 பிள்ளை இருந்தா என்ன செய்ய? பிறகு நல்லா கொதிக்க வச்சு ஒரு குண்டால வடிகட்டி ஆமா முதல்ல மூத்த பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுத்துருப்பா. சரி. 2வது பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுத்துருப்பா. ஆமா 3வது பிள்ளை சின்ன பிள்ளையா இருப்பான் 3 வயசு இருக்கும். சரி அவனுக்கு ஒரு கிளாஸ்ல ஊற்றி ஆற வச்சு ஆமா அதை கொடுத்துருப்பா. 4வது பிள்ளை இருக்கான் பார்த்தீங்கன்னா 4வது பிள்ளை. ஆமா அந்த பிள்ளைக்கு 2 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன செய்வா? என்ன ஒரு தட்டுல ஊத்தி ஆத்தி வச்சிருப்பா. ஆமா ஒரு பிள்ளைக்கு பால் டப்பாவில கொடுப்பா. ஆமா ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆற வச்சிருப்பா. ஒரு பிள்ளைக்கு கிளாஸ்ல ஆற வச்சிருப்பா. இன்னொரு பிள்ளைக்குன்னு இப்படி கடைசி பிள்ளை வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டு கொஞ்சம் மூல 1/4 கிளாஸ் இருக்கும் அதை குடிக்கலாம்னு குடிச்சா ஒரு பிள்ளை அப்பந்தான் 1க்கு வருது அப்படிம்பா. 2க்கு வருது அம்மா அப்படிம்பா. சரி அவனை முடிச்சா 2வது உள்ளவே 2க்கு வருது அப்படிம்பா. கடைசி பிள்ளை இருக்கான் பாரு அந்த கடைக்குட்டி பையன் அவன் பின்னால வந்து கழுத்தை கட்டி தொங்குவான். சோளப்படி தொங்குவான் அந்த பொம்பளை. அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய கோவத்துல அடே அப்பா உங்களை பிள்ளையாவா பெற்றிருக்கேன் பெரிய துளையா வந்து பிறந்திருக்கேன்னு பிள்ளைகளை ஏசுவாங்க பேசுவாங்க. குழந்தை இருப்பதனால இந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரு குடும்பம் தலைக்கணுமா? குழந்தை வேணும் இல்லையா? கண்டிப்பா குழந்தை வேணும். அதனால் நாகக்கண்ணி பெண்குடியாகப்பட்டவள் நாகராஜனை அழைத்து என்கனே வாராஜே எனக்கு வாய்த்தே பிராணே வீட்டையே சுத்தி வரும் ஒரு வெள்ளை பூனை. அந்த வெள்ளை பூனை கூட ஒரு குட்டி போடல. ஐயோ குட்டி போடல. குப்பையை கிளறும் ஒரு குப்பை கோழி கருங்கோழி. கருப்பு கோழி. அந்த கோழி கூட ஒரு முட்டை போடல. ஏன் முட்டை போடல? அது கறிக்கோழியா இருக்கும். அதாவது வந்து கோழி கூட்டை அடைச்சு போட்டிருக்கா. காலையில முட்டை போட்டிருக்குமான்னு போய் திறந்து பார்க்கா அம்மா கோழி கூட்டுல முட்டை கிடையாது. என்ன இருக்கு? கோழி விட்டை போட்டிருக்கு. அதை வச்சு என்ன செய்ய? அவன் கைராசி கைப்பக்குவோம். ஆமா மலையிலே மெய்ந்து வரைய மயில பசு மலடா போச்சு மன்னா. ஆமா காடு எல்லாம் மெய்ந்து வரும் என் கருப்பாடு மலடா போச்சு. சரி அதான் போகுதுன்னு பரவாயில்லன்னு சொல்லி உங்க தேவியாகப்பட்ட நான் நாகக்கண்டியானவள். சரி ஆசையா ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன். வீட்டுல தென்னங்கன்னு வச்சியோ? அந்த தென்னம்பிள்ளையும் வளர்ந்து ஒரு தேங்காய் போடும்னு பார்த்தா பாலா போன தென்னம்பிள்ளை ஒரு சின்ன பாலை கூட வரவே இல்லை. சின்ன பாலை கூட விடல. அதனால என் அண்ணா நாகராஜா என்ன மலடி என்று மாநிலத்தில் பியாரா மலடி என்று இறந்தாலும்
ரூபாய்க்குன்னா 2 ரூபா வேணும். 2 ரூபாய்க்கு யாரையா கொடுத்தா? 12 ரூபா வேணும்ல. இன்னும் 5 ரூபா வேணும். 10 ரூபா கொடுக்குறேன். ஆமா. ஏ என் கனவா ராஜ மன்னவா மன்னவா நான் இதுவரைக்கும் என்ன பாவம் செய்து விட்டேனோ தெரியவில்லை. வாழ்ந்திருந்து இருவேறு வைகுண்டம் சேரும் வரைக்கும் நமக்கு வழி அனுப்ப பிள்ளை இல்ல. பிள்ளை இல்ல. சேர்ந்திருந்து இருவேறும் சிவலோகம் சேருங்காலம் வந்தா சேர்ந்தப்ப நாமளுக்கு குழந்தை கிடையாது மன்னா. இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்த ஆதரித்த அருமை தாத்தா சேர்மன் என்று சொல்லக்கூடிய தாத்தாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நான் தான் 90 ரூபா போட்டிருக்கேன். அவர் 10 ரூபா தான் கொடுத்திருக்காரு. நான் 90 ரூபா போட்டிருக்கேன். தாத்தாவுக்காக நான் பேத்தி 90 ரூபா போட்டு 100 ரூபாய் ஆக்கியிருக்கேன். கணக்கு 100 ரூபாய் சொல்லியாச்சு. ஆமா 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்தார். பணம் கொடுத்தார், ஆனால் பேரை சொல்லவில்லை. அதுவே பெருந்தன்மை குணம் என்பார்கள். அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் கொண்டு நாமளை ஆதரித்த அனைத்து அன்பு உள்ளங்களும் அவர்களுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தின் சார்பாக வந்தவுடனே நாமளுக்கு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு சபையிலே நாமளை கௌரவப்படுத்தியுள்ளார்கள், ஆதரித்து உள்ளார்கள். ஆதரித்த அனைத்து அன்பு உள்ளங்களும் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு என் சந்தனமாறு அருளால் எவ்விதமாகவே வாழ வேண்டும் தெரியுமா? சாமி வாழ வேணும், வளர வேணும், மலை முருகனோட அருளால், ஈசன் பகவானோட அருளால், கையிலை போல் வாழ சென்ற இடமெல்லாம் செல்வ செழிப்போடு இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி மன்னா நாகராஜா, நம்ம உயிரோட இருக்குது வரைக்கும்தான் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டோம். நாளை பின்ன திடீர்னு நம்ம செத்துக்கிட்டு போயிட்டோம்னு வைங்க, நம்மள அடக்கம் செய்யறதுக்கு கூட ஆள் இருக்காது. அப்படியே நம்மள அடக்கம் செய்யணும்னு சொன்னாலும் மையான கரையிலே பெரிய போராட்டம் வரும். அப்படி என்ன போராட்டம் வரும்? எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா? எப்படி மன்னா தாங்கரை ஓரோ, மன்னா தாங்கரை ஓரோ, கரை ஓரோ, அங்கங்கரை ஓரோ, கரை ஓரோ, கரை ஓரோ, அங்கங்கரை போராட்டம்
நம்ம செத்துட்டோம்னு வைங்க, செத்து போயிட்டோம்னா நம்ம பிள்ளை இருந்தா படக்குன்னு வந்து நமக்கு உதவு பண்ணுவான். பண்ணும். நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். அவங்க கூப்பிட்டு காரியம் பண்ண சொன்ன அந்த பெயர் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பணங்காசு இருந்தா முன்னால வந்துருவான், பணங்காசு இல்லைன்னா பேசுவான். என்ன போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கல. உங்க அப்பனுக்கு ஏன் கொல்லி வைக்கல? அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான். நீ வெள்ளை அடிச்சு பாரு. அப்படியா? இவனுக்கான கொல்லி வைக்க பாரு. ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியில குணம் குப்பையில இருக்கான். நான் பெரிய குணக்காரன் அப்படின்னு அண்ணாச்சி மேக்க பானிபூரி போட்டிருக்காரு. அம்மா அண்ணாச்சி நான் நல்ல குணக்காரன், எனக்கு ஒரு பானிபூரி ஓசல கொடுங்க அம்மா அப்படி கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாருல. என்ன கோரி மூஞ்சில வச்சிருவாரு. 10 ரூபாய் இருந்தா தான் நம்ம எதுவும் வாங்கி சாப்பிட முடியும். அதனால மன்னா இதனால் இதுவரைக்கும் இருந்ததே இருந்தோம். சரி, இனிமே நம்ம இப்படி இருக்க கூடாது. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அதனால் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து குழந்தை வரத்திற்காகவே 6 வருடங்களாக நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று சுக்காப்பி வாங்கிட்டு வந்தா போதுமா? அதை ஊத்தி கொடுக்க வேண்டாமா? நாகராஜனவன் ஆகக்கண்ணியும் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 6 வருடங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? வெள்ளை சவா தலை மூழ்கி வெள்ளை சவா தலை மூழ்கி வெள்ளை சவா தலை மூழ்கி தரம் மூழ்கி தரம் மூழ்கி அங்க விரதமதி இருந்து வார இருந்து வார இருந்து வார விரதமதி இருந்து வார இருந்து வார இருந்து வார வெள்ளி சவா வெள்ளி சவா தலை மூழ்கி ஆமையா சொல்லணும் தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஆள குளியமைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை உயரை நிறுத்திக் கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? கிடையாது. 12 வருடங்களாக இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாடகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா
தரித்து 6 வருடங்களாகவே தவம் இருந்தார்கள். சரியா? சரி. அரகரா சிவ சிவ அண்ணாமலைநாதா என்று அம்மா ஆண்டவன் திருப்புகழை சிவபெருமானுடைய திருப்புகழை மறக்காமல் 12 வருடங்களாகவே தவம் இருந்து வந்தார்கள். எப்படி இருந்து வந்தார்கள்? 12 வருடமாக தவம் இருந்தும் பகவான் சிவபெருமான் வரவில்லை. ஒருவரிடம் தவமீரும் உடையவன் பகவான் வரவே அப்பவும் ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது ஏனையா இன்னும் எங்கள் தவத்துக்கு நீங்க மனமிறங்கவில்லை. ஒருவேளை எங்க தவத்துலதான் ஏதாவது குச்சங்குறை இருக்குமோ, ஒருவேளை நம்ம தவறாத்தான் இந்த தவங்களை செய்திருப்போமா என்ற ஆண்டவனை எண்ணி அழைக்கிறார்கள். எப்படி அழைத்தார்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, ஆசையின் தவத்தை பார், சம்போ சங்கரா, இந்த அடி ஆசையின் தவத்தை பார், சம்போ சங்கரா, இந்த அடி ஆசையின் தவத்தை பார், சம்போ சங்கரா, இந்த அடி ஆசையின் தவத்தை பார், சம்போ
ஆடும்போது ஏறிட்டு பார்த்தால் இறைவனாகிய சிவபெருமான். சிவபெருமான் கைலாசம் அடங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு? யாராக இருக்கும்? அப்ப இந்த நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்ட ஆண்டவன் அவரை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். அப்படியே இருந்தார். ஏன் தெரியுமா? எதற்காக? இந்த செல்வத்திலே இருவேர்களுக்கும் குழந்தை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அப்ப இதை அறிந்த ஆண்டவன் என்னைக்கும் போல அன்னைக்கும் அகில உலகம் எல்லாம் அமுதளக்க வேணும் என்று பார்வதி படியரசு எடுத்து கொடுக்க பகவான் படியளக்கவே புறப்பட்டார். பார்வதி என்னைக்கும் சும்மா இருப்பாளா? இன்னைக்கு அப்படி இருந்தாளா? தினமும் இந்த ஆண்டவன் தான் படியிழக்க போறாரு. பார்வதி நம்ம எப்பவும் கைலாசத்துல ஒத்தையில தானே உட்கார்ந்துருக்கோம், நமக்கு நேரம் போகல. அதனால இன்னைக்கு இவரோடு சென்று இறைவனுடைய படியிழப்பை நம்மளும் பார்த்து விட்டு வந்தா என்ன? எப்படித்தான் படியழகாரு நம்மளும் பாப்போமே என்று இறைவனை அழைத்து, ஆண்டவா உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போனீங்கன்னா நான் பார்வதி ஒத்தையிலே உட்கார்ந்துருக்கிறேன், நேரம் போகல, பேச்சு துணைக்கு எனக்கு ஆள் இல்லை, ஆள் கிடையாது. அதனால உங்களுடைய படி இழப்பை உமையவள் நானும் இன்னைக்கு பார்க்க வேண்டும். ஏய் பார்வதி, என்ன என்னைக்குமே நான் தானடி போவேன், நீங்க தான் போவீங்க. திடீர்னு என் கூட வாரேன்னு சொன்னா உன்னை அழைத்து கொண்டு போவதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்ப என்ன கூட்டு போங்க. நான் உலகத்தையும் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன், உலக மக்களை பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். அம்மா பல விதம் என்றால் எப்படி பகவானே? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது, ஒரு பிள்ளை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட உப்பில்லாம் கூழ் இருக்காது. பார்வதி அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்டு புல்லு கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எம்புட்டு 21. அதனால அம்மா பார்வதி என் கூட வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு இவன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வரேன். இறைவா, என்ன உங்களோடு வரும்போது நான் எதுவும் பேசவில்லையானா அழைத்து கொண்டு போவீர்களா? சரி பார்வதி, படி இழந்து முடிக்கு வரைக்கும் நீ உன் வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை எதுவும் பேசக்கூடாது, பேசாம இருக்கணும். ஆட்டு வண்டை சம்மதித்து அசுதனாகிய என் பெருமான் மீது ஆணையிட்டு கொடுத்து போட்டு சட்டத்தை வாங்கி பார் உலகமெல்லாம் பகவானும் பார்வதியும் படி இழக்க வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? நாளை தினைய கொண்டு நாளை எங்கு வருவார், உரிய தினைய கொண்டு உலகமெல்லாம் வருவார், ஆனாக்கு தினைய கொண்டு பார்வதி அகில உலகம் எல்லாம் அமுதலந்து பிடித்ததனால எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குது. இறைவா, கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு போவோம்.
என்று கண்ணை கட்டிய இடிச்சுட்டாரோ கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்தினுடைய அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். அப்ப அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. பார்வதி மரத்தை சுத்தி முத்தி பார்த்தார். இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் இந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீனி வேணும்னு சொல்லி மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டே இருக்கிறான். ஐயோ, முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்?